ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்னைக்கு 39வது நாள், டே 39, டேட்டு 19/4/84. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ரத்தன் மோகினி தாதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தாதி சரீரம் விட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லோரும் ஒரு 1 minute யோகா பண்ணலாம். இன்னைக்கு முரளியில் பாபா 2 விதமான குழந்தைங்களை பற்றி பேசுகிறாரு. இங்கே பாபா அந்த கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறார். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம பிள்ளார எவ்வளோ மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ இங்கே 2 விதமான பாபா குழந்தைங்களை பற்றி பாபா பேசுகிறாங்க. ஒன்று பாவனையின் அடிப்படையில், அதாவது அன்பின் அடிப்படையில் பாபா குழந்தையானவங்க. மற்றவங்க நாலேஜபிள் சோல், ஞானி ஆத்மாக்கள். அவங்களும் பாபா தான். அவங்க ஞானத்தின் அடிப்படையில் ஞானத்தை புரிஞ்சு பாபா குழந்தையாக மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான குழந்தைங்களை பற்றி இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க. 2 பேருக்குமே பாபா மேலே அன்பு இருக்குது. ஆனால் பாபா இங்கே ஞானத்துக்கு ஃபஸ்ட்டு இடம் தராரு. ஏன்னா அவர் ஞானத்தின் கடல் இல்லையா, அதனால தான். பக்தியில் கூட பாருங்கள், பக்தியிலையும் ஆத்மாக்களுக்கு பாவனா இருக்குது, பக்தி இருக்குது. ஸோ பக்திக்கும் இப்போ உள்ளதுக்கு பாவனா வேறு. ஸோ அதாவது பாவனை ரொம்ப உயர்ந்த விஷயம்தான். பக்தியில் இருக்கிற பாவனாவும் ரொம்ப உயர்ந்த விஷயம்தான். ஆனால் அங்கே அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை, இறைவன் யாருன்னு. அது ஒரு குருட்டு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு பாவனை வைக்கிறாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. இதை இறைவன் யாருன்னு அதை புரிஞ்சு நம்ம அந்த பாவனை வைக்கிறோம். ஸோ இங்கே நம்ம அந்த அன்பின் சன்ஸ்காரத்தின் அடிப்படையில் பாபாவை நினைக்கிறோம். இது ரொம்ப உயர்ந்த விஷயம்தான். கண்டிப்பாக அது பிராப்தி கொடுக்கும். ஆனால் அவங்க பாவனையின் அடிப்படையில் அவங்க எல்லாருக்கும் அதன் பலன் கிடைக்கும். அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அந்த அமைதி, அன்பு இதெல்லாம் அனுபவம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இங்கே இந்த பாவனையில் என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா, பாவனையின் அடிப்படையில் ஆன குழந்தைங்க அதை சதா மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக பாபா ஞானி ஆத்மாக்கள் பற்றி சொல்கிறாங்க. அவங்க பாபாவை புரிஞ்சுக்கிறாங்க, ஞானத்தின் அடிப்படையில் பாபாவை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாபாட்டேருந்து கிடைச்ச பிராப்தியின் என்னெல்லாம் பிராப்தி கிடைச்சிருக்கோ அதனோட ஞானமும் இருக்குது. 2 பேரும் பாபாவோட குழந்தைங்க தான். 2 பேருக்கும் பாபாவோட ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நேத்தி முரளியில் கூட நம்ம பார்த்தோம். அதாவது அந்த வள்ளல் பாக்ய விதாத்தா அவர் எதுவும் லிமிட் போடுறதில்ல. நம்ம எடுக்கிறதுல தான் அதில் லிமிட் ஆயிடுறோம். ஸோ அதனால் இங்கே இது 2தோட டிஃப்ரென்ஸ் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் பாவனையின் அடிப்படையில் மூவ் ஆகுறீங்களா இல்லை ஞானத்தின் அடிப்படையில் மூவ் ஆகுறீங்களா, இது 2த்துலேயும் வித்தியாசம் இருக்கும். பாவனையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் அட்டென்ஷன் பிராப்தி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சில பேர் சந்தோஷமாக இருக்காங்க. பக்தியில் எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை. அது ஒரு குருட்டு நம்பிக்கை மாதிரி தான், ஒரு சுயநலம் தான். அவங்க பக்தி பண்ணுறாங்க, இறைவனுக்கு பூஜை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேறதுக்காக. அவங்க வாழ்க்கையில் இதை நடக்கணும், இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும். அது அவங்களோட பாவனைக்கு ஆதாரமாக இருக்குது. இதுதான் பக்தி. ஸோ இதுதான் பக்தியில் உள்ள பாவனைக்கும் இங்கே ஞானி ஆத்மாவோட பாவனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட ஒரு படி மேலே என்னன்னா, ஞானி ஆத்மாக்கள் யார் அவங்க ஆத்மா பரமாத்மாவை புரிஞ்சு அவங்க நினைவு பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு செகண்ட் யோகா பண்ணலாம். அப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள், நான் பாபாவை முழுமையாக தெரிஞ்சிருக்கானா, அவர் எப்படி இருக்கார், என்னவா இருக்கார், அந்த மாதிரி நான் பாபாவை முழுமையாக புரிஞ்சிருக்கேனா, என்கிட்ட அந்த டீப் ரியலைசேஷன் இருக்கா.
பாபா எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நான் அவரை புரிஞ்சிருக்கேனா, அவரை அனுபவம் பண்ணியிருக்கேனா. ஸோ நான் பாபாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாதானே அவருக்கு சமமாக ஆக முடியும். ஏன்னா நம்மளோட லட்சியம் என்ன, பாபாவுக்கு சமமாகணும். ஆனால் இப்போ எந்த ஆத்மாக்கள் பாவனையோடு இருக்காங்களோ அதில் இது மிஸ் ஆகுது. ஸோ 2 பேருமே பாபாவோட குழந்தைங்க தான். 2 பேருக்கும் ஆஸ்தி கிடைக்கிது, 2 பேருக்கும் சத்தியுகம் கிடைக்கிது, முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிது இந்த 2 குழந்தைங்களுக்கும். ஏன்னா எப்போ பாபா குழந்தைய என்னுடைய பாபா அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த பிராப்திக்கு அதிகாரி ஆயிடுறாங்க. பாவனை உள்ள குழந்தைங்களும் அவங்க சந்தோஷம் ஃபீல் பண்ணுறாங்க, சில நேரத்தில் அந்த நஷா ஃபீல் பண்ணுறாங்க. பாவனையாக உள்ள குழந்தைங்க அவங்களும் அந்த இதெல்லாம் அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் ஞானி குழந்தைங்க இவங்களும் ஞானி குழந்தைங்களும் ஞானி ஆத்மாக்களும் அவங்க அந்த பாவனை அடிப்படையில் அந்த அத்தீந்திர சுகத்தில் அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோடது கான்ஸ்டன்ட், நிரந்தரமாக இருக்குது. யாரும் ஞானத்தின் அடிப்படையில் பாபாவை நினைவு பண்ணுறாங்க. ஆனால் வெறும் பாவனையின் அடிப்படையில் பண்ணும்போது அது நிரந்தரமாக இல்லை. ஸோ ஞானத்தின் அடிப்படையில் நம்ம முன்னேறும்போது நம்ம அந்த சத்தியுகத்தில் உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகிறோம், ராயல் ஃபேமிலிக்கு அதிகாரி ஆகிறோம். ஸோ அந்த ஞானத்தின் அடிப்படையில் நம்ம ஆகும்போது அந்த உயர்ந்த பதவி கிடைக்கிது. ஆனால் ஜஸ்ட் பாவனை மட்டும் இருந்ததுன்னா அந்த உயர்ந்த பதவி கிடைக்காது. பாவனை உள்ள குழந்தைங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்க சக்தி குஷி அனுபவம் பண்ணுறாங்க, ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அவங்க எப்போ பாபா நினைவில் இருக்காங்களோ, பாபா கூட கனெக்ஷன் இருக்கும்போது, பாபாவோட அன்பில் மூழ்கி இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷம் அனுபவம் பண்ணுறாங்க, பிராப்தி அனுபவம் பண்ணுறாங்க பாவனை உள்ள குழந்தைங்க. ஆனால் ஏதோ சின்னதாக ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டாலும் அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சின்னோண்டு மாயா வந்தால் கூட அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அது அவங்களுக்கு ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. யாருன்னா இந்த பாவனை உள்ள குழந்தைங்க. அவங்க அந்த மாதிரி சின்ன விஷயத்துலையும் பயந்து போடுறாங்க, சின்ன விக்னத்துலேயும் பயந்து போயிடுறாங்க. அவங்க ஸ்டேஜ் மேலும் கீழும் போயிட்டுருக்கு. சதா அவங்க ஸ்டேஜ் பவர்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. ஆனால் ஞானி ஆத்மாக்களோட மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைங்க அவங்க சக்தியின் சொரூபமாக இருக்காங்க. அதான் ஞானி ஆத்மாக்களுடைய அடையாளம். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கொஷின் நமக்கு கேட்டுக்கணும். நான் ஞானி ஆத்மாவாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இல்லை ஜஸ்ட் பாவனை மட்டும் இருந்தால் போதுமா? சில பேர் சொல்கிறாங்க 2மே தேவை தான், பாவனையும் இருக்கணும் ஞானி ஆத்மாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞானி ஆத்மா குழந்தைங்களுக்கு பாவனையும் இருக்குது. ஆனால் பாவனை உள்ள குழந்தைங்களுக்கு ஞானம் அவ்வளோ இல்லை. ஸோ அதாவது ஞானி ஆத்மாக்களும் அன்பும் ரெண்டும் கனெக்டடாக இருக்குது, தனித்தனி கிடையாது. ஸோ நம்ம உண்மையிலே ஞான ஸ்வரூபமாக இருக்கணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே பாபா மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபீலிங்கும் வர முடியாது. ஸோ அப்போ நம்மள்டேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாபாவோட அன்பு, அந்த பாபாவோட குணங்கள் நம்மள்டேருந்து வெளிப்படும். அப்படி என்கிட்டேருந்து பாபாவோட குணங்கள் வெளிப்படலை, அந்த வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா நான் உண்மையிலே ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியாது. சாக்கார் முறையில் கூட பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தின் சக்தி ஞானத்தோடைய சக்தி அமைதி மற்றும் அன்பு. உலகத்தில் கூட பாருங்கள், உலகத்தில் என்ன யோசிக்கிறாங்க, சக்தி எங்கேருந்து வரும், சக்தி நம்ம ஃபோர்ஸ் விகாரத்தினால தான் சக்தி வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானத்தோடைய சக்தி எங்கே இருக்குது? அன்பு மற்றும் அமைதியில் தான் அந்த சக்தி இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியாது நம்மள. ஸோ அப்போ உண்மையான ஞானி ஆத்மானா சதா நான் அந்த ஆத்மா உணர்வில் இருந்து இந்த குணங்கள் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து வெளிப்படுத்துகிறேன். அது என்கிட்டேருந்து நிரந்தரமாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த பாவனை ஆத்மாக்கள் வந்து அவங்கள்ட்ட முழுமையான ஞானம் இல்லாதனால அவங்க ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அன்பில் மூழ்கி இருக்கும்போது சந்தோஷமாக சக்திசாலியாக இருக்காங்க. அப்புறம் சில நேரத்தில் அவங்க அப் அண்ட் டவுன் ஆயிடுறாங்க. ஆனால் ஞானி ஆத்மாக்கள் சதா அதன் சொரூபத்திலே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஈஸியாக மாயாவை ஓவர் கம் பண்ண முடியுது. சில பாவனையாக உள்ள குழந்தைங்க அவங்க என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறது, என்ன ஆக போதோ, ஏன் எதுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட முழு ஞானம் இல்லை, அந்த முழு கிளாரிட்டி இல்லை. சில டிகிரி வந்து மிஸ் ஆகுது. அவங்க பாபா பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னா முழுமையாக பாபா பற்றி தெரிஞ்சுக்கல. அவங்கள பற்றி, ட்ராமா பற்றி, பாபா பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கல. ஏதோ கொஞ்சமாக ஏதோ ஒரு ஞானம் இருக்குது. ஆனால் ஞானி ஆத்மாக்கள் அவங்கள்ட்ட எல்லாத்தோட ஞானமும் இருக்குது. என் கூட உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்க, பாபா பற்றி, பரமாத்மா பற்றி, ட்ராமா பற்றி. ஸோ இவங்க மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்காங்க. இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க, எவ்வளோ மேகம் வந்தாலும் அது பாதிக்காது. ஆனால் வெறும் ஜஸ்ட் பாவனை உள்ள குழந்தைங்க என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேகம் வந்துருச்சுன்னா இருட்டாயிருது அவங்க வாழ்க்கை. அதால் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல. ஞானி குழந்தையும் முன்னாடி போகிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு மாயா வந்துருச்சு, தடங்கள் வந்துருச்சுன்னா அவங்க அதில் மாட்டிக்கிறாங்க, அதன் பாதிப்பில் வந்துடுறாங்க. ஆனால் இந்த ஞானி குழந்தைங்க அவங்க எல்லாத்தையும் சொரூபமாக இருக்காங்க. சக்தியின் சொரூபம், எல்லா குணங்களின் சொரூபம், அவங்க ஸ்திதி சதா சமமாக இருக்கு. ஸோ ஞானி ஆத்மாக்கள் உண்மையிலே ராஜாவாக இருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ண முடியுது. அவங்களுக்கு எந்த சக்தி, எந்த நேரத்தில் எந்த சக்தி, என்ன குணம் தேவையோ அதை அவங்க ஆர்டர் பண்ண உடனே வந்துடுது. அவங்களுக்கு எல்லாத்து மேலேயும் அதிகாரி இருக்குது. ஆனால் பாவனை ஆத்மாக்களில் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க சக்தியெல்லாம் இழந்துருந்து அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சுயமரியாதைங்கிற அந்த சீட்டில் உட்காந்துருக்கும்போது எந்த பரிஸ்திதி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியுது. ஆனால் அந்த சீட்டை விட்டு கீழே இறங்கும்போது, தேகபானத்தில் வரும்போது மாயக்கிட்ட மாட்டிக்கிறீங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ அதனால் அந்த பாவனையாக உள்ள குழந்தைங்க இதை எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஸோ அந்த பாவனையாக உள்ள குழந்தைங்க அவங்க ஸ்திதி மேலும் கீழும் போயிட்டுருக்கு. ஒரு செகண்ட் பிராப்தி, ஒரு செகண்ட் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. இந்த மாதிரி மேலும் கீழும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, அதனால் அவங்க டயர்டாயிடுறாங்க. அந்த ஆத்மா ரொம்ப டயர்டாயிடுது. ஆனால் இந்த பக்கம் அவங்க சதா அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதியில் இருக்கனால என்ன ஆகுது, அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. இது ஞானி ஆத்மாக்கள். ஸோ அதனால் இங்கே பாபா தெளிவாக சொல்கிறாரு, பாவனை உள்ள குழந்தைங்க அவங்களுக்கு சத்தியுகத்தோட ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் ஞானி ஆத்மாக்களுக்கு சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கிது. அவங்க சுயராஜ்ய அதிகாரியாக இருக்காங்க. ஞானி ஆத்மாக்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்காங்க. அவங்க சுயத்து மேலே முழு ராஜ்யம் இருக்குது. அவங்க எல்லா கர்மேந்திரியங்கள் மேலே அவங்க கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அதனால் அவங்க எப்பயுமே வெற்றி அடைஞ்சிடுறாங்க. இதுதான் ஞானி ஆத்மாக்களோட அடையாளம். ஆனால் பாவனை உள்ள குழந்தைங்க அவங்க சில நேரத்தில் சக்தி இல்லாமல் இருக்காங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு ஈஸியான விஷயம் கூட கஷ்டமாக தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அந்த சோல் வீக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க தன்னுடைய ஃபுல் சக்தியில் இல்லை. அப்போ என்ன ஆகும், சின்ன விஷயம் கூட ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் நடக்குது இங்கே. எந்த ஆத்மாக்கள் ஜஸ்ட் வெறும் பாவனை மட்டும் இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் பயந்துடுறாங்க. அவங்களால முன்னாடி போக முடிய மாட்டேங்குது. இந்த ஞானத்தை புரிஞ்சிக்காதனால, ஃபுல்லாக டெப்த்தில் புரிஞ்சிக்காதனால என்ன ஆகுது, சின்ன விஷயம் கூட ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதுதான் பாபா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பாவனை உள்ள குழந்தைங்க சில நேரத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிது, ஆனால் நிறைய நேரம் தோற்று போய்ட்டுறேன். ஸோ இது என்ன ஆகுது, அது ஏதோ ஒரு போர் மாதிரி இருக்குது.
அவங்க பிராமண வாழ்க்கை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா இந்த மேலும் கீழும் போயிட்டுருக்கனால அவங்க பிராமண வாழ்க்கையை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு உண்மையான பிராமணனா என்னன்னா, அவங்க சதா உயர்ந்த ஸ்திதியில் இருப்பாங்க. அவங்க ஃபரிஷ்டா ஸ்திதியில் இருப்பாங்க. அவங்க சண்டையில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. யோகியாக இருப்பாங்க, யோத்தாவாக இருக்க மாட்டாங்க. மாயா வரும், ஞானி ஆத்மாக்களுக்கும் மாயா வரும். ஆனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மாயா மேலே வெற்றி அடைஞ்சிருவாங்க. அவங்க என்ன லெவலில் கூட அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. என்ன லெவலில் கூட அவங்க மாட்டிக்க மாட்டாங்க எங்கேயும். இதான் ஞானி ஆத்மாக்களோட அடையாளங்கள். ஸோ இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நம்ம உயர்ந்த பதவி, அந்த ராயல் பதவி நம்ம அடைய முடியும். ஸோ அதனால் பாபா நம்மளை எப்படி பார்க்க விரும்புகிறாரு, ஞான ஸ்வரூபமாக பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் ஞான ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க விரும்புகிறார். ஸோ அதனால் பாபா இங்கே சொல்கிறாரு, சுயராஜ்ய அதிகாரியாக இருங்க, மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருங்க. நீங்கள் எல்லா சக்தியின் சொரூபமாக மாறுங்க, எல்லா குணங்களையும் சொரூபமாக மாறுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள், நான் எங்கே இருக்கேன், நான் ஜஸ்ட்டு பாவனை மட்டும் இல்லை வீக்கேவாக இருக்கேனா, இல்லை ஞானஸ்வரூப வீக்கேவாக இருக்கேனா, என்னோடய குவாலிட்டி என்னது, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய லட்சியம் என்ன, சுயராஜ்ய அதிகாரி அனுபவம் பண்ணுறேன்னா, முக்தி ஜீவன் முக்தி இங்கே நான் அனுபவம் பண்ணுறேன்னா, இது சத்தியுகத்தில் போய் அனுபவம் பண்ண அப்படியே கிடையாது. இங்கே நான் அந்த ஜீவன் முக்தி ஸ்டேஜ் அனுபவம் பண்ணணும். ஸோ அதுதான் உண்மையான ஞானி ஆத்மாவுடைய அடையாளங்கள். ஸோ அதனால் இன்றைக்கோடைய சமமான என்னென்னா, நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபரிஷ்டா ஸ்திதி அனுபவம் பண்ணுறதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த குணங்கள் சக்திகள் இது எல்லாமே என்னுடைய சேவாதாரி. ஸோ நான் சதா அந்த ஞான ஸ்வரூப ஸ்திதியில் இருக்க முழு நாளும் இதை நம்ம அனுபவம் பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம பாவனை குழந்தையாக இருக்கோம், சில நேரத்தில் ஞானி குழந்தையாக இருக்கும். அப்படி நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கணும். நம்ம இன்னும் ஞானத்தோட டீப்பில் போகணும். ஏன்னா இங்கேயே நம்ம ஜீவன் முக்தி ஸ்திதி அனுபவம் பண்ணணும். அப்படி அனுபவம் பண்ணலன்னா நம்ம அந்த அட்டென்ஷனை அந்த கவனத்தை அதிகரிக்கணும். அந்த ஞானத்தோட டீப்பில் போகணும். இல்லை ஏதோ சில அலட்சியம் இருக்குது, எங்கேயோ சில இதை மிஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம வீக் ஆகிடுறோம். ஸோ அதனால் ஞானி ஆத்மானா சதா அந்த ஸ்மிருதி இருக்கணும், சதா அந்த கவனம் இருக்கணும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், ஏன்னா இப்போ நேரம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் நம்ம ரொம்ப இந்த புருஷார்த்தத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். சுயராஜ்ய அதிகாரி ஆகணும். உங்கள் சக்தி சொரூப ஸ்திதியில் எப்பயும்